to today's video. And இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we verbs ஆன am is are இந்த மூணு verbs பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So helping verbs அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்துட்டு do, have and be அப்படின்ற மூணு forms of helping verbs இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த be form verbsல ஆக்சுவலி வந்துட்டு மொத்தமா 8 forms இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா am, is, are, was, were, be, been, being. இது வந்து 8 different forms. அதாவது be verbs க்கு கீழ இருக்க 8 different forms தான் வந்து இது எல்லாமே. am, is, are, was, were, be, been, being. So இது எல்லாமே தான் நம்ம சேர்ந்தது தான் வந்து நம்ம be form verbs அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா am, is, are இது மூணுமே வந்து நம்ம present tense பத்தி பேசுறப்ப நம்ம வந்து பயன்படுத்துறோம். present tense அப்படின்னு சொன்னோம்னா நிகழ்காலம். நிகழ்காலத்தை பத்தி நம்ம டினோட் பண்றதுக்காக இந்த am, is, are இது மூணுமே வந்து பயன்படுத்துறோம். இது மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா பொருள் ஒன்றுதான். இருக்கிறேன் அப்படின்றதுதான் இதோட மீனிங். சோ இருக்கிறேன் அப்படின்ற மீனிங்ல தான் நம்ம am, is, are இது மூணையுமே வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதுல முதல்ல நம்ம am அப்படின்றத பார்க்கலாம். am அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி பேசும்போது I அப்படின்னு நம்மளை பத்தி பேசும்போது நம்ம am அப்படின்ற verb வந்து நம்ம பயன்படுத்துறோம். I am a doctor. நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். I am an engineer. நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். I am happy. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற பொருள்ல நம்மளை பத்தி பேசும்போது I வரும்போது நம்ம எப்பவுமே வந்துட்டு am யூஸ் பண்றோம். நம்ம பேர் சொல்லும்போது கூட I am அமிர்தா அப்படின்னு வந்து நம்ம இது யூஸ் பண்றோம். அடுத்தபடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா is அப்படின்றது. is அப்படின்றது நம்ம எங்க பயன்படுத்துறோம்? ஒருமை எங்க வருதோ அங்கெல்லாம் நம்ம is அப்படின்றது வந்து பயன்படுத்துறோம். அதாவது ஒரே ஒரு பொருளை பத்தி பேசும்போதோ இல்ல ஒரே ஒரு பர்சனை பத்தி பேசும்போதோ நம்ம is அப்படின்ற verb வந்து நம்ம பயன்படுத்துறோம். சோ சிங்குலர் கூட நம்ம வந்து எப்பவுமே is அப்படின்றது வந்து பயன்படுத்துறோம். இதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he is working. அவன் வேலை செய்யறான். he அப்படின்றது ஒரே ஒரு ஆளை பத்தி குறிக்குது. சோ அதனால நம்ம அந்த இடத்துல is யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அமிர்தா. அதாவது இப்ப அமிர்தான்றது வந்து ஒரே ஒரு பர்சனோட பேரு. சோ அதை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம is வந்து பயன்படுத்தலாம். அமிர்தா is always happy. அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். இன்னொரு இடத்துல நம்ம எங்க is சொல்லலாம்? she வரும்போது சொல்லலாம். அதே மாதிரி நம்ம it வரும்போது நம்ம வந்து is வந்து பயன்படுத்தலாம். சோ is வந்து நம்ம she, he and it இது மூணுமே வரும்போது நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி individual people, individual places, individual things. சென்னை is a beautiful city. சென்னைன்றது ஒரே ஒரு இடத்தோட பேரு. சோ அந்த இடத்துலயும் நம்ம வந்து is அப்படின்றது வந்து பயன்படுத்தலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா are, are are அப்படின்றது நம்ம எங்க பயன்படுத்துறோம்? plurals வரும்போது நம்ம are அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம். So are is always used with plurals. அதாவது நம்ம பன்மை பத்தி பேசும்போது நம்ம are வந்து பயன்படுத்துறோம். For example, the boys are playing. நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல மறுபடியும் are வந்து பயன்படுத்துறோம். இதே இது you, we, they இதெல்லாம் வரும்போது கூட நம்ம are வந்து யூஸ் பண்ணலாம். you, we, they are sad. We are sad, you are sad, they are sad. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இங்க are தான் பயன்படுத்துறோம். ஸோ ப்ளூரல் வரும்போது நம்ம காமனா வந்து are பயன்படுத்துறோம். இப்ப
இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இந்த லெசனை வந்து நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஐ வரும்போது நம்ம ஆம் யூஸ் பண்ணோம். சிங்குலர்ஸ் வரும்போது நம்ம எப்பவுமே வந்துட்டு இஸ் யூஸ் பண்ணும். ப்ளூரல்ஸ் வரும்போது நம்ம எப்பவுமே ஆர் அப்படின்றது வந்து பயன்படுத்தணும். இது எல்லாத்துக்குமே மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறேன் அப்படின்றத இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு காமனான ஒரு மீனிங்.